Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பார்ட் டைம் வேலை வாய்ப்பிற்கான 100% உத்தரவாதத்துடன் MBA படிக்க இன்றைய ஆட்சி பிசினஸ் ஸ்கூலில் சேருங்கள். டெல்லி சட்டசபை தேர்தல் முடிஞ்சு போச்சு. இப்ப டெல்லி கையில் எடுத்திருக்க ஆயுதம் தமிழ்நாடு. அதிமுகவை எப்படியாவது விஜய் பக்கம் போக விடாம தடுக்கிறது முதல் அசைன்மெண்ட். நீங்க கூட வரீங்களோ இல்லையே விஜய் பக்கம் போக கூடாது. விஜய்க்கு வைப் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தது காரணமே இதுதான். திமுகவும் பாஜகவும் பரம எதிரிகளாக வார்த்தை முறைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணியில இருந்த கட்சி அதிமுகவுக்கு எதுக்கு பாஜக நெருக்கடி தரணும்? டெல்லி பாஜக நினைக்கிறது திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டார் எடப்பாடியும் ஃபீல் பண்ணுது. ஆமா, எடப்பாடிக்கு உண்மையான மனசு பயம் என்னன்னா அவர் நாற்காலி போயிடுமோன்னு பயப்படுறாரு. ஆனா டெல்லி சும்மா இல்ல. டெல்லி இனிமே அமித்ஷா சும்மா இருக்க போறது இல்ல. ஆயுதத்தை கையில் எடுத்துட்டார். முதல் அறிகுறி தான் கோர்ட் ஆர்டர். நான் தான் அடுத்த ஜெயலலிதா, எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு பேசுறாரு. இது டெல்லி பார்த்துட்டே இருக்கான். டெல்லி சொல்லுதான், ஒண்ணு எங்க வழிக்கு வாங்க, இல்ல கட்சி தலைமையை மாத்துவோம். அண்ணாமலையை மாத்துங்க. அண்ணாமலையை மாத்துறோம், உங்களை மாத்துறோம். அதிமுகக்குள்ள எப்படி சார் பாஜக முடியும்? மூக்க மட்டும் இல்ல, உடம்பே நுழைச்சிருக்கு. பாஜக எடப்பாடிக்கு ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுத்திருக்கு. ஒண்ணு எங்க கூட வந்துருங்க, இல்லாட்டா நீங்க காணாம போயிடுவீங்க. இந்த ரெண்டு ஆப்ஷன் தானா? கண்டிப்பா. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி சார். வணக்கம். அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியில் இருக்கு. குறிப்பாக உட்கட்சியில சீனியர்கள் எடப்பாடி மேல ஒரு கோபத்துல இருக்காங்க. ஒருங்கிணைப்பை பத்தி சீனியர்கள் எடப்பாடி கிட்ட பேசினா அதை பத்தியெல்லாம் பேச வேணாம், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். குறிப்பாக தன்னை ஒரு ஜெயலலிதாவாக எடப்பாடி பழனிசாமி நினைத்துக் கொள்கிறார் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாரும் பேசுறாங்க. சீனியர்கள் எடப்பாடி மேல அதிருப்தியா இருக்காங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாம சமீப நாட்களாக அதிமுகவுக்கு நெருக்கமான இடங்கள், குறிப்பாக எடப்பாடிக்கு நெருக்கமான இடங்கள்ல ஒரு பெரிய ஒரு தொடர் ரைடு, இன்கம் டாக்ஸ் ரைடெல்லாம் போயிருக்கு. அதை நாம் அரசியல் ரீதியாக நாம் டீகோட் பண்ணுவதா, இல்லை விதிமுறை மீறல் இருக்கு அதன் காரணமாக ரைடு இருக்கிறதாங்கிறத நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியல. மூணாவது, இந்த இரட்டை இலை வழக்கு எலெக்ஷன் கமிஷன் விசாரிக்கலாம் அப்படிங்கிற உத்தரவை சென்னை ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே உட்கட்சி பூசல் இருக்கு. அது ஒரு தொடர்ச்சியாக ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த உட்கட்சி விவகாரம் என்பது நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பாஜகவுடைய டெல்லி தலைமை அதிமுகவோடு கூட்டணிக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் எடப்பாடி இதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்படிங்கிற பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதிமுகவை நான் வெளிப்படையாகவே உங்ககிட்ட கேட்குறேன் சார், அதிமுகவை பாஜக டார்கெட் செய்யுதா இல்லையா? அதிமுகவில் கலக குரல் வெடிக்க துவங்கி விட்டது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்தது தான். நம்ம எதிர்பார்த்தது தங்கமணி வேலுமணி சைட்லேருந்து வரும்னு எதிர்பார்த்தோம். இப்போ செங்கோட்டையன் சைட்லேருந்து வந்திருக்கு. கோகுலேந்திராவும் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னன்னா, டெல்லி தேர்தல் முடிஞ்சு போச்சு. ஆமாம், டெல்லி சட்டசபை தேர்தல் முடிஞ்சு போச்சு. பிரதமரும் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டார். இப்போ டெல்லி கையில் எடுத்திருக்க ஆயுதம் தமிழ்நாடு எடுத்தாச்சு, கையில் எடுத்தாச்சு. அவங்க ஆர்ம் ட்விஸ்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, கையை முறுக்க பார்க்குறாங்க. ஓகே, அதிமுகவை எப்படியாவது விஜய் பக்கம் போக விடாம தடுக்கிறது முதல் அசைன்மெண்ட். நீங்க கூட வரீங்களோ இல்லையே விஜய் பக்கம் போக கூடாது. விஜய்க்கு வைப் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்தது காரணமே இதுதான். அது கவர்னர்கிட்ட போய் அவர் கேட்டிருக்காரு. அது ஒரு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அவர் உயிருக்கு ஒரு அச்சம் இருக்கிறதா கேட்டிருக்காரு. நம்ம விசாரிக்கும் போது கவர்னர் கிட்ட எனக்கு வைப் பிளஸ் வேணும்னு கேட்டிருக்காரு. அவர் உள்துறைக்கு ஃபார்வர்ட் பண்ண பிறகுதான் விஜய்க்கு வைப் பிளஸ் கொடுத்துருக்காங்கிற ஒரு விஷயம் பேசப்படுதே சார். ஆமா, கவர்னர்கிட்ட போய் பேசியிருக்காரு. கவர்னர் கேட்டா உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு, ஜாகிரதையா இருங்க. ஏன்னா அவர் டிஎம்கே எதிர்க்கிறார், பவர்ஃபுல். இப்போ திமுக எதிர்க்கிறதுக்கும் பாஜக திமுக எதிர்க்கிறதுக்கும் விஜய் திமுக எதிர்க்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. விஜய் இப்பதான் வளர்ந்து வர கட்சி, பெரிய ஒன்றும் சப்போர்ட் இல்லாத கட்சி. ஸோ விஜயகாந்த் மாதிரி ஏதாவது பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு கவர்னர் ஃபீல் பண்ணலாம். அதையும் விஜய் கேட்டதுக்கு அப்புறம் ஐ வில் see to it that you protectன்ற வார்த்தையை கவர்னர் சொல்லிருக்காரு. அந்த முறையில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் விஜய் இப்போ கொஞ்சம் கூல் டவுன் பண்ண பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் எங்கள் கூட வராட்டி பரவாயில்ல, நீ அதிமுகவோட போகாத அப்படிங்கிறது டெல்லியோட மைண்ட் செட். ரெண்டாவது மைண்ட் செட் சார், விஜய் பிஜேபி கூட போவாரு, அதான் கொள்கை எதிரி. பிஜேபி கூட வரணும்னு சொல்ல, அதிமுகவோட போகாதேன்னு சொல்லலாம் இல்லையா? விஜய் எல்லாம் ஒரு 2 இடி ரைடு விட்டா பயந்துருவாருங்க. அவரெல்லாம் கட்சிக்கு அரசியலுக்கு புதுசு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கேவே ஆட்டி பார்க்கும்போது
விஜய் வந்து கொஞ்சம் மிரட்டினார்னா வழிக்கு வந்துடுவார். அதுக்கு நீங்கள் கூட கூட்டணி வாங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் தனியாக போட்டி போடுங்க, அதிமுகவோட வராதீங்க அப்படின்ற ஒரு லெவலில். இப்போது இதெல்லாம் டெல்லி பண்ணுறதான்னா பண்ணுறது, இதோட அதிகமாக பண்ணுவான்னா பண்ணும். எடப்பாடிக்கு முழு நெருக்கடி கொடுக்க தயாராக இருக்கு டெல்லி. ஏன் சார் எடப்பாடிக்கு நெருக்கடி கொடுக்கணும்? என்ன காரணம்னா, திமுக நெருக்கடி கொடுக்குறாங்க, ஓகே, கவர்னரை வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்க, இடி ரைடு ஐடி ரைடு, அது ஓகே. ஏன்னா ஆளும் கட்சி திமுகவும் பாஜகவும் ஒரு டக் ஆஃப் ஆர் ஒரு பரம எதிரிகளாக வார்த்தை முறைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. கூட்டணியில இருந்த கட்சி அதிமுகவுக்கு எதுக்கு வந்து பாஜக நெருக்கடி தரணும்? டெல்லி என்ன நினைக்கிறதுன்னா, டெல்லி பாஜக நினைக்கிறது திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிட்டார் எடப்பாடின்னு ஃபீல் பண்றது. என்ன சார் சொல்றீங்க? ஆமா, டெல்லி எனக்கு கிடைச்ச தகவல் பிரகாரம் டெல்லி சொல்லுதான் திமுகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாரு. ஏன்னா இந்த 4 ஆண்டுகளாக எந்த அதிமுக அமைச்சர்கள் மீது எந்த நடவடிக்கையும் திமுக எடுக்கல. அது வேற விஷயங்கள், வேற குடுக்கல் வாங்கல் இருக்கு, அதெல்லாம் வேற விஷயம் இல்லைங்கள. ஆனாலும் எடப்பாடி மீது எந்த ஒரு வழக்கம் வராது. காரணம், டெல்லி இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. டெல்லி பார்க்காம இல்லை, அவங்க நோட் பண்ணாமல் இல்லை. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் போகிறது, ஐபி ரிப்போர்ட் போகிறது, எல்லாம் போயிட்டு இருக்கு. டெல்லி சொல்லுதான் உண்மையான எதிர்கட்சியா எடப்பாடி செயல்படலை, அவருக்கு ஆட்சியை பிடிக்கணுங்கிற எண்ணம் இல்லை, சேர்த்து வச்சதை காபந்து பண்ணா போதும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார். இது வந்து டெல்லிக்கு போட்டு கொடுத்தது 2ஆம் கட்ட தலைவர்கள் தான். இப்போ எல்லாருமே எடப்பாடி மாதிரி அந்த கட்சியில் இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. திருப்பி அதிமுக ஆட்சிக்கு வரணும், எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரணும், ஜெயலலிதா ஆட்சி வரணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. செங்கோட்டையன் மாதிரிலாம் அந்த மாதிரி. ஏன்னா 1972 பொதுக்குழு கூட்டின உரிமையை எம்ஜிஆர் அவர் கொடுத்தாருங்க. 96 9 மந்திரிகள் விலங்கினாங்க அதிமுக விட்டு, திமுக ஜாயின் பண்ணாங்க. செங்கோட்டையனை கூப்பிட்டாங்க, முடியாதுன்ட்டார். இன்றி வரைக்கும் கட்சி மாறாம 50 வருடம் ஒரே கட்சியில் இருக்கிறவர் செங்கோட்டையன். அப்படிப்பட்டவர்களாம் மனசு நொந்து போய் பேசுறாங்கன்னா அது காரணம் இருக்கு. இப்போ ஒரு சிம்பிள் கால்குலேஷன், எடப்பாடி சொல்றாரா நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஜெயிப்போன்னு. 2011, 2019, 2019, 2021, 2024 3லையும் தோல்வி. மைனாரிட்டி ஓட்டு வரும்னாரு, மைனாரிட்டி ஓட்டு வரல. பிஜேபி கூட இருந்தாங்கல்ல, பிஜேபியை விட்டு நீ வெளியில வந்து தனியாக போட்டி எஸ்டிபியோட போட்டிங்களா, அப்பயும் வரல. ஸோ இப்போ என்ன சொல்றாங்களா 2ஆம் கட்ட தலைவர்லாம், மைனாரிட்டி ஓட்டு உங்களுக்கு எப்படி வரப்போறது இல்லை, பிஜேபி பகிச்சிக்காதீங்க, இப்போ தான் பிஜேபியோட கூட்டு சேர்ந்துருங்க. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு வரப்போறது இல்லை எப்படியுமே. இப்போ திருப்பி 26 இதே கதை தான் நடக்க போகுது. 26 அதிமுக தோத்து போச்சுன்னா அது உயிர் பழிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்க ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ இல்லை, கலைஞரும் இல்லை, கலைஞர் இருந்தாலும் பெரிய சக்தி, கலைஞரும் இல்லை. ஆகவே நீங்க வந்து தயவு செய்து அதிமுக ஆட்சிக்கு வரதை பாருங்க. நீங்க முதலமைச்சரா வரணுங்கிற ஆசையை அதையும் நம்ம உள்ளடக்கி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்களா. இவருக்கு என்ன பயனா, அண்ணாமலை முதலமைச்சரா உட்காந்தா என்ன பண்றதுன்னு பயத்துல கூட்டணி வேணாங்கிறாரு. ஏங்க 6 மாசம் அமைதியா இருந்த ஓபிஎஸ் இறங்கி வந்துட்டாரு. நான் எந்த விதமான நிபந்தனையும் விதிக்கலங்கிறாரு. டிடிவி இறங்கி வந்துட்டாங்க, சசிகலா எல்லாம் இறங்கி வந்துட்டாங்க. ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்களாம், ஓபிஎஸ் என்ன அப்படி துரோகம் பண்ணார், உங்களுக்கு என்ன கட்சியை காட்டி கொடுத்தாரா, திமுக அடக வச்சாரா, எம்ஜிஆர் கொள்கைக்கு எதிராக போனாரா, ஜெயலலிதா எதிராக போனா, என்ன துரோகம் பண்ணார் ஓபிஎஸ்? துரோகம் சொல்றீங்களே, என்ன துரோகம் பண்ணார்? பாஜகவோட நெருக்கமா இருக்காரு. நீங்க கூட தான் நெருக்கமா இருந்தீங்க. எங்க 4 வருஷம் நீங்க ஆட்சி பண்ணதே பாஜக தேவைதாங்க. அம்மா இறந்த பிறகு 4 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணது யாரும் தேவையில்ல, காங்கிரஸ் தேவையில்லையா? இல்லையே, பாஜக தேவைதான். அப்புறம் உங்களை விட பாஜக நெருக்கமானவர்கள் எங்க மோடி பக்கத்துல கூப்பிட்டு சேர் போட்டு உட்கார வச்சாருங்க. அந்த மாதிரி ஓபிஎஸ் பண்ணாரு. அப்புறம் அதை போய் வினையில பண்ணது யார்? அண்ணாமலை தானே. அண்ணாமலை வந்து எம்ஜிஆரையும் சரி, அண்ணாவையும் சரி, ஜெயலலிதாவையும் சரி கடுமையான வார்த்தைகளை விமர்சனம் பண்ணாரு. அதான கூட்டணி வார்த்தை போருங்கிறது ஒரு வார்த்தை போருங்கிறது எல்லா கட்சியும் நடக்கிற சகஜம். அப்படி பார்த்தீங்கன்னா திருமாவளவனும் சிபிஎம்மும் ஸ்டாலினை வந்து தாக்கலையா? அப்புறம் 2 பேர் கூட்டணி இல்லையா? ஸோ இதுக்கும் அதுக்கும் சமாதானப்படுத்த முடியாது. ஆனால் எடப்பாடிக்கு உண்மையான மனசு பயம் என்னன்னா, அவர் நாற்காலி போயிடுமோன்னு பயப்படுறாரு. ஆனால் டெல்லி சும்மா இல்லை. டெல்லி வந்து இனிமே அமித்ஷா சும்மா இருக்க போறதில்லை, ஆயுதத்தை கையில் எடுத்துட்டார். முதல் அறிகுறி தான் கோர்ட் ஆர்டர், எலெக்ஷன் கமிஷன். ஏன்னா ஒரு முக்கியமான தலைவர் என்கிட்ட பேசினார், சொன்னாரு கட்சியின் சட்டத்திட்டங்களை அடியோடு தூக்கி நாசம் பண்ணவர் எடப்பாடி. எங்க ஒரு 10 மாவட்ட செயலாளர் தேர்ந்தெடுக்கிறது தான் கட்சியோட செயலாளரா? எம்ஜிஆர் சொன்னாராம், பொதுமக்கள் கட்சி தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும், சாதாரண தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கணும். அந்த ரூல் எங்க போச்சு?
உங்க இஷ்டத்துக்கு ரூலை மழிச்சு மாற்றி நிமித்தி பெண்ட் பண்ணி நீங்கள் பொது செயலாளராக வந்திருக்கீங்க. இது எலெக்ஷன் கமிஷன் நிற்காது, கண்டிப்பாக நிற்க போகிறது இல்லை. கட்சி சின்னம் முடக்க தான் போகிறது. அதனால் வேண்டாங்க, நம்ம கட்சியை முடக்கி சின்னத்தை முடக்கி ஒன்றும் இல்லாமல் போய் சேவல் ரெட்ட போகிற மாதிரி வர வேணான்னு தங்கமணி வேலுமணி எல்லாம் சொல்லிருக்காங்க. இவர் உதயகுமார் பாரி ஆட்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் ரொம்ப நான் தான் அடுத்த ஜெயலலிதா, எனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு பேசுறாரு. இது டெல்லி பார்த்துட்டே இருக்கான். டெல்லி சொல்லுதான், ஒன்று எங்கள் வழிக்கு வாங்க, இல்லை கட்சி தலைமையை மாற்றுவோம், அண்ணாமலையை மாற்றுங்க. அண்ணாமலையை மாத்துறோம், உங்களை மாத்துறோம். அண்ணாமலை சார் அதிமுகக்குள்ள எப்படி சார் அந்த பாஜக முடியும்? அதிமுக மூக்க மட்டும் இல்ல, உடம்பே நுழைச்சிருக்கு. நுழைச்சி அது சொல்றபடி கேட்கற மாதிரி பண்ண போகுது. செங்கோட்டையன் மாதிரி சீனியர்ல தூங்கி விடுறதே பாஜக தான். அதுக்கு நான் செங்கோட்டையன் பொம்மைன்னு சொல்ல மாட்டேன். செங்கோட்டையன் சொல்றாங்களா, கட்சி நீங்களாம் காப்பாற்றலாம், யாருங்க காப்பாற்ற முடியும்? பாஜக தயவு செய்து நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு பாஜக கேட்டிருக்கு செங்கோட்டையன். இது இல்லாம செங்கோட்டையன் போன்ற சீனியர்களும் கட்சி அழிஞ்சு போறதை யாரும் பார்த்துட்டு பொறுத்துட்டு இருக்க மாட்டாங்க. இப்போ கட்சியோட அழிவு பாதையில் நோக்கி போயிட்டு இருக்காரு இபிஎஸ் அப்படின்னு எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. சில மூத்த தலைவர்கள் என்கிட்ட பேசினாங்க, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதை விட நாங்கள் எப்படிங்க பேச முடியும், அடுத்தது ரிவால்ட் தான். ரிவால்ட் ஆரம்பிச்சாச்சு. ஸோ இந்த ரிவால்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இது செங்கோட்டையனுக்கு பிறகு பல்வேறு குரல்கள் ஒலிக்கும். ஆனால் செங்கோட்டையனுக்கு பின்னாடி வேலுமணி இதுக்கான இல்லை. ஏன்னா வேலுமணி பேச்சை கொண்டு தான் செங்கோட்டையனை டம்மி ஆக்கினார். செங்கோட்டையனை ஒரு மாவட்ட தலைவராக பார்த்தார். எங்க எம்ஜிஆர் கூட இருந்தவருங்க அவரு. ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாரோட சீனியர். இப்ப இருக்கிற கட்சியில் இருக்க எல்லாரோட சீனியர் செங்கோட்டையன். ஏதோ அம்மா சில மனசாம சில கோபம் தான் அவங்க, அதெல்லாம் அம்மா இருந்த போது எடப்பாடி தூக்கி போடலையா, எல்லாரும் ஓபிஎஸ் தூக்கி போடலையா, எல்லாரும் தூக்கி போட்டாங்க. அம்மா தூக்கி போட்டாங்கன்னு காரணத்தால் நீங்க தூக்கி போட முடியாது, நீங்க அம்மா முடியாது. ஸோ ஓபிஎஸ்க்கு என்ன மரியாதையோ இபிஎஸ்க்கு என்ன மரியாதையோ அதோட அதிக மரியாதை செங்கோட்டையனுக்கு அந்த கட்சியில் இடம் உண்டு. அது மீறி நீங்க பண்ணீங்கன்னா அவர் மனசு வருத்தப்பட தான் படுவார். ஸோ பாஜக என்ன சொல்லுதா, இப்போ நீங்க பாஜக ஒரு டெஸ்ட் மாதிரி பண்ணுது பாருங்க, நாங்கள் செங்கோட்டையனை பேச வச்சுட்டோம், இந்த மாதிரி 10 செங்கோட்டையனை உருவாக்க முடியும் எங்களால், கட்சி கலகலத்து போயிடும், நீங்களா வழிக்கு வரி. ஏப்ரல் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு பிப்ரவரி ஆச்சு, மார்ச் ஏப்ரல் 2 மாதம் டைம் இருக்கு. அதுக்குள்ள வழிக்கு வரீங்களா, இல்லை நாங்கள் கட்சியை எங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டு நாங்கள் மாற்றி ஒரு புது செயலரை போட்டு நாங்கள் கட்சியை நடத்துவோம். இன்னொரு பிளவு நோக்கி அதிமுக போச்சுன்னா அதிமுகவுடைய கிரெடிபிலிட்டி போயிடுமே சார். பிளவு நோக்கி இல்லை, எடப்பாடியை மட்டும் ஓரம் கட்டுவாங்க. அதிமுகவில் எடப்பாடிக்கு அப்புறம் அல்டர்னேட்டிவ் வேற யாருமே இல்லையே. செங்கோட்டையன் இருக்காரு, செங்கோட்டையன் சீனியர் சார். ஒரு கட்சியை நடத்தணும்னா எல்லா பலமும் இருக்கணும், எல்லா பலமும் எடப்பாடி கிட்ட இருக்கு. அது பிஜேபி உருவாக்க அந்த புதிய ரத்தத்தை பாய்ச்சோம். அதுதான் சொல்லுதான், we can make and unmake, we can do and undo. இதான் அவர் சொன்ன வார்த்தை, அமித்ஷா சொன்ன வார்த்தை. எங்களால் உருவாக்க முடியும், அழிக்கவும் முடியும். உருவாக்க முடியும் எங்களால். புதிய அதிமுகவை, எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்க முடியும். சரி, நீங்க அமித்ஷா பண்றது தப்பா ரைட்டாங்கிறதுக்குள்ள நம்ம போக விரும்பல. அது தட்ஸ் அ டிபேட்டபிள் பாயிண்ட். அது நியாயமா அநியாயமா, தர்மமா அதர்மமா, அதெல்லாம் போறதுக்கு தயாரா இல்லை. ஆனா அமித்ஷா எந்த லெவலுக்கு போகக்கூடியவர்னு உங்களுக்கு தெரியும். எந்த லெவலுக்கு அவர் சொல்றாராம், தனித்தனியா போட்டி போட்டீங்கன்னா மறுபடியும் திமுக வந்துடும், இன்னும் 5 வருஷம் திமுக கொடுக்க நான் தயாரா இல்லை. பாஜக தனியா போட்டிட்டு ஜெயிக்குமா, கஷ்டம். அது அவருக்கு அமித்ஷாக்கு தெரியாம இல்லை. எங்க அவருக்கு தெரியாம இருக்குமாங்க, அவருக்கு கலன் நிலவரம் தெரியாம இருக்குமா? தனியா போட்டிட்டு ஜெயிக்குமா, ஜெயிக்காது. அதிமுக தனியா போட்டிட்டு ஜெயிக்குமா, ஜெயிக்காது. கூட்டணி இல்லாம ஜெயிக்குமா, ஜெயிக்காது. திருப்பி திமுக வருமா, வரும். என்ன பண்றது, ஒரே வழி, ஒன்னா கூட்டு சேருங்க, எல்லாம் அலையன்ஸ் வாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் எடப்பாடி அண்ணாமலை எல்லாம் ஒன்னா சேருங்க. சரி, அண்ணாமலை ஒன்று பெருசா எதிர்ப்பு தெரிவிக்கலங்க. இப்ப அண்ணாமலை கூட்டணி பத்தியே பேசுறதில்லை. பாத்தீங்கன்னா அண்ணாமலை இது சோல்ஜர். டெல்லி சொல்றதை டெல்லி கூட்டணி ஒன்னா கூட்டணி வாங்க, அவ்வளவுதான். அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இது என்ன ஒரு பிரச்சனைன்னா, அதிமுக தயாரா இல்லை கூட்டணிக்கு, பாஜக தயாரா இருக்கா, தயாரா இருக்கு. அண்ணாமலை தான் அடுத்த தலைவரை வரப்போறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணாமலை டெல்லி சொல்றதை கேட்க போறார். டெல்லியை மீறி அண்ணாமலை கூட்டணி வேணான்னு சொல்ற அளவுக்கு ஒன்றும் அண்ணாமலை சொல்லுவார் எனக்கு தோணல. ஆனா எடப்பாடி இன்னும் முடிவெடுக்காம திருப்பி தனியாக இருக்கணும்னா கட்சி கண்டிப்பா சின்னத்தை முடக்கி எடப்பாடியை டம்மியாக்கி அதிமுகவை இந்த பக்கம் கொண்டு நாங்க தான் அதிமுகன்னு வச்சு செங்கோட்டையன் ஓபிஎஸ்
செங்கோட்டையன், சசிகலா, டிடிவி இவங்களை வச்சு இபிஎஸ் இல்லாமல் ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கும் பாஜக டெல்லி தலைமை தயாராக. எடப்பாடி விஜய் நம்ம கூட கூட்டணி வந்துருவாருன்னு நம்புறாரு. விஜய்க்கும் அந்த ஆசை இருக்கு, நாம ஏடிஎம்கே கூட போகணுங்கிற ஆசை இருக்கு. அதை வந்து ஒரு பத்திரிகையாளர், விஜயை சந்தித்து வந்த பத்திரிகையாளர் இது வந்து ஒரு பேட்டியில வந்து பகிரங்கமாகவும் வெளிப்படுத்தி இருக்காரு. விஜய் ஏடிஎம்கே கூட்டணி உருவாச்சுன்னா அது திமுகவுக்கு த்ரெட்டு தானே, அதன் மூலமாக அதிமுக கொஞ்சம் பலம் பெறும் இல்லையா? அப்போ வந்து பாஜக வந்து வேடிக்கை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? லாலிபாப் சாப்பிட்டு உட்காந்துருக்குமா? எங்க பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒண்ணுங்க, ஒரு 20-30 எம்எல்ஏ வரணுங்க. அதுக்கு அதிமுக கூட்டணி இருந்தால் தான் முடியும். விஜயும் அதிமுக சேர்ந்து ஆட்சி அமைக்கிட்டோம். நம்ம வேடிக்கை பார்க்கறதுக்கு என்ன ஸ்பெக்டேட்டரா பிஜேபி? இல்ல, இவங்க பிளேயரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸ்பெக்டேட்டரா இருக்கணும், கிரவுண்டுக்கு போகணும் சார். அதிமுக கூட்டணி வச்சு தான் நாங்க கிரவுண்டை வேலைக்கு வாங்குவோம், கிரவுண்டை வேலைக்கு வாங்குறோம், பில்டிங் வேலைக்கு வாங்குறோம், டீம் வேலைக்கு வாங்குறோம், ஐபிஎல் ஆக்ஷன் மாதிரி பண்றோம். எங்க அசுர பலத்தோட இருக்கு பாஜக. அந்த மாதிரி அசுர பலத்தோட தான் இல்ல சார், நிதிஷ்குமாரும் நாயுடுவும் இல்லைன்னா அசுரபலம் போயிடுச்சு சார். ரைட்டு, பட் கட்சியில பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆட்சியை விடுங்க, இதுக்கும் ஆட்சிக்கும் சம்பந்தம் கிடையாது, மத்திய அரசாங்கத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. பாஜக என்ற கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கான்னு ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க இந்தியாவில் என்ன வேணா பண்ண முடியும், என்ன வேணா பண்ண முடியும், நினைச்சா பண்ண முடியும். இப்போ செங்கோட்டையன் போட்ட விதை தான் முதல்ல ஒரு பிகினிங். ஓகே, இந்த விதை வந்து வளர்ந்து விருட்சமா வளர்ந்து மரமா வளர்றதுக்கு கொஞ்சம் இன்னும் 2 மாசம் எடுக்கும். இன்னும் என்னென்ன கலைக்குறெல்லாம் வரப்போறதுன்னு பாருங்க. இதுக்கு நடுவில் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எடப்பாடியை தட்டி வைக்க பல்வேறு யுக்திகளை பாஜக கையாள போறது. இடி, என்போர்ஸ்மெண்ட், இன்கம் டேக்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அது வழக்கமான வேலை. அது இல்லாம பல்வேறு விஷயங்கள் கையில இருக்கு. ஏங்க 4 ஆண்டு காலம் நீங்க ஆட்சி பண்ணீங்க, உங்களோட ஃபைல் டெல்லியில இல்லாம இருக்குமா? ஸ்டாலினே கொடுத்திருக்காரு ஃபைலு, அந்த ஃபைல் ராஜ்பவன் கொடுத்திருக்காரு. அந்த ஃபைல் எங்க இருக்கு? ஹோம் மினிஸ்ட்ரியில் இருக்கு. ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது இபிஎஸ் பத்தி கொடுத்த ஃபைல் டெல்லியிடம் இருக்கிறது. அதுக்கு மேல என்ன பண்ணணும் உங்களுக்கு? 2 நடவடிக்கை 4 நடவடிக்கை எடுத்தீங்கன்னா கட்சி கலகலத்து போயிடுமே. அதை வச்சே மிரட்டு வாங்குவீங்க. நியாயமா தர்மமான்னு கிடையாது. அந்த ஃபைலை காமிச்சு எடப்பாடி கிட்ட இது மேல நாங்க நடவடிக்கை எடுக்க போறோங்க, எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கள நிலவரம் மோசமாயிடும், கூட்டணிக்கு வரீங்களா இல்லையா? என்ன சார் மிரட்டுறாங்க? மிரட்டி பணிய வைக்கிறது தான் பாஜகவோட யுக்தி. ஓப்பனா சொல்றேன், மிரட்டி. அவங்களுக்கு என்ன வேணும்னா எப்படியாவது திமுக ஆட்சிக்கு போனோம், கூட்டணி ஆட்சி வரணும். நீங்க எடப்பாடி முதலமைச்சரா இருங்கன்னு சொல்லியாச்சு டெல்லி. அப்படியே நம்மளே என்னங்க அர்த்தம்? அவர் சொல்லிட்டாரு, நீங்களே முதலமைச்சரா வாங்க, நீங்களே ஒரு கூட்டணி மந்திரி சபை போடுங்க, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கங்க, நீங்க என்ன வேணா பண்ணிக்கங்க. அந்த ஐடியால தான் அண்ணாமலை வந்து கூட்டணி ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அமையும்னு தொடர்ச்சியா சொல்றாரா? அண்ணாமலையான கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றது இந்த மீனிங்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஓகே, அதிமுகவோட கூட்டணி ஆட்சி தான். அதிமுக ஏங்க அதிமுகலேயே யாரையும் பாஜக எதிர்க்கலைங்க. எடப்பாடியை தவிர நான் பேசின 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே பாஜக வந்துட்டு போட்டாங்க, இப்ப என்னங்க நமக்கு என்ன நஷ்டம்னு கேட்கிறாங்களே தவிர பாஜக எதிர்ப்பு மனநிலையில் அதிமுக 2ஆம் கட்ட தலைவர்கள் 1-2 பேரை தவிர, அந்த 1-2 பேரோட கட்சி மாறிடுவாங்க. எடப்பாடியை தவிர யாருமே பாஜக எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இல்லை. பாஜகலையும் அதிமுக வேணான்னு சொல்றவங்க யாரும் கிடையாது. அண்ணாமலை இருக்காரு. அண்ணாமலை தன் கருத்தை சொன்னாரே தவிர மத்திய பாஜக கூட்டணி வேணும்னா அதை மறுக்கக்கூடிய உரிமையை அண்ணாமலை கிடையாது. அவர் ஒரு சோல்ஜர். கூட்டணி வேணா வைப்பாரு, வேணாலும் வேணாம், அவ்வளவுதான். கட்சி தலைமை சொல்றதை கேட்க போறாரு. கட்சி தலைமை மீறி செயல்படுவா நான் எதிர்பார்க்கல. ஸோ பாஜகலையும் அதிமுகலையும் ஒன்னா சேரணும் என்ன இருக்கும்போது இவர் எடப்பாடி ஒரு முட்டுக்கட்டையா இருந்தாருன்னா அந்த முட்டுக்கட்டையை விலக்கி வச்சுட்டு நாங்கள் செங்கோட்டனை வச்சோம், தங்கமணியை வச்சோம். இப்போ செங்கோட்டன் தங்கமணி ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்க. தங்கமணி வந்து சொல்றாராம், என்னால் முடியாததை நான் செங்கோட்டனை வச்சு பண்றேன். ஏன்னா சொல்லி பார்த்தார். எங்க இந்த 6 பேர் போய் மீட் பண்ணிருக்காங்க, அது இல்லைன்னு எடப்பாடி போய் சொன்னார். அது உண்மையான ஒத்துக்க வச்சிட்டார், செங்கோட்டையன் ஒத்துக்க வச்சிட்டாரு. இது சொல்றாங்க. இப்போ மற்ற தலைவராக நாங்கெல்லாம் போனதெல்லாம் பொய்யாங்க. அப்போ எங்க இந்த மாதிரி எடப்பாடி பண்றாரு? இப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் மத்தியிலேயே எடப்பாடிக்கு பேர் போச்சு, பேர் கெட்டு போச்சு. முன்ன இருந்த பேரு அந்த ரெப்புடேஷன்ல போயிடுச்சு, கிரெடிபிலிட்டி போயிடுச்சு, கிரெடிபிலிட்டி போயாச்சு. கிரெடிபிலிட்டி போனதுனால மதிக்க தயாரா இல்லை, ஒப்புக்கு சப்பானியா வச்சிருக்காங்க. எப்போ வேணா அவர் மாத்திட்டு வேற ஆளை போடுறதுக்கு டெல்லி தயாரா இருக்கு.
சார் எடப்பாடியை விட அல்டர்னேட்டிவ் யாருமே இல்லையே சார். 4.5 வருஷமா முதலமைச்சரா இருந்து எல்லா வகையிலையும் தன்னை காப்பாற்றி கொண்டார். அப்படி இருக்கும்போது அந்த போஸ்ட்டை எப்படி சார் விட்டு கொடுப்பாரு? அல்டர்னேட்டிவ் இல்லையே சார். எடப்பாடியை விட்டு இவங்க வந்து கேப்பபிள், அவர் கேப்பபிள், நம்மளால ஏடிஎம்கேல யாரையும் அப்படி யோசிக்கவே முடியலையே சார். நீங்க ஓபிஎஸ் விட்டீங்களே, முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவில் அடையாளம் காணப்பட்டவர், மூத்த தலைவர். கட்சி கரவேட்டி கட்ட முடியாது சார் இன்னைக்கு ஓபிஎஸ்ஆல. அதுக்கு எல்லாம் மாறும், காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கோலங்கள் மாறும். ஏங்க நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமே, மாற்றங்கள் ஒன்றே நிலையானதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒரே நாளில் தலைகீழ டெல்லி மனசு வச்சுன்னா அப்படி உள்டா அடிக்கும், ரிவர்ஸ் பண்ணிடும். ரிவர்ஸ் பண்ணி அதே கரைவேட்டி கட்ட முடியாத ஓபிஎஸ் அரியணையில் உட்கார வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்று பண்ணும், ஓபிஎஸ் முதலமைச்சராக்கிட்டு அண்ணாமலை துணை முதலமைச்சராக போட்டு மந்திரி சபை அமைக்கக்கூடிய பவர் டெல்லிக்கு இருக்கு, பண்ணதான் பண்ணும். இப்போ எடப்பாடி என்ன பண்ணாரா, இந்த சிக்கல்லேருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு அவர் பையனை வந்து தூது அமைச்சிருக்கார் டெல்லிக்கு. டெல்லியில் யாராவது போய் பார்க்க போனாங்களாம், ஒரு முக்கியமான தலைவரோட மகனை போய் பார்த்துருக்கார், முக்கியமான பாஜக தலைவரோட ஒரு முக்கியமான அமைச்சரோட மகனை பார்த்துருக்கார். ஏன்னா 2 பேரும் ஒரே ஏஜ் குரூப் 2 பேரும். மிதுன்ல சொல்லப்பட்டதான் அவங்க அப்பா கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்க, ரொம்ப ஓவரா போறாரு, டெல்லியோட தயவு இல்லாம நீ உங்களால தமிழ்நாட்டில் கட்சி வளர்த்தோ ஆட்சியை பிடிக்கிறது நடக்காத காரியம். உங்க அப்பாவுக்கு உனக்கு முதலமைச்சர் பதவி தானே, அதை நான் கொடுக்க தயாரா இருக்கும், ஆனா மத்திய பாஜகவை அனுசரிச்சு போ சொல்லுங்க அப்படின்னு மிதுன்கிட்ட சொல்லப்பட்டது. யார் சொன்னது? ஒரு முக்கியமான பாஜக தலைவரோட மகன். அவர் அந்த தலைவரோட அப்பாவை பார்க்கணும்னு போயிருக்காரு. அப்பாலாம் பார்க்கற அப்பா பார்க்குற அளவுக்குலாம் மிதுன் ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு அவங்க கட்சியில் ஒத்துக்கினாங்க. ஸோ மகனை விட்டு பேசி நீ டீல் பண்ண வச்சுட்டாங்க. அந்த மகன்கிட்ட சொல்லப்பட்டதான், உங்கள் அப்பாட்ட கொஞ்சம் அடக்கி பாதிக்க சொல்லுங்கள், இல்லைன்னா நிலைமை கை மீறி போயிடும், உங்கள் அப்பாவோட ஃபைல் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் நடவடிக்கை எடுத்தோன்னா கட்சிக்கு பாதகம் வராது, உங்கள் அப்பாவுக்கு பாதகம் வரும் அப்படின்னு ரிட்டர்ன் பால் அடிக்கிற மாதிரி பால் 6 திருப்பி அமிச்சிட்டாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுதான் எடப்பாடி எடப்பாடிக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஒரு பக்கம் தங்கமணி, வேலுமணி இவங்கெல்லாம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் செங்கோட்டையன் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு, ஒரு பக்கம் டெல்லி ப்ரெஷர் வருது. இந்த ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது வந்து எடப்பாடிக்கு அகேன்ஸ்டாக தான் போகும்னு நம்ம நம்புகிறோம். ஓகே சார், குறிப்பாக எலெக்ஷன் கமிஷன் கேஸ் அது முக்கியமான வழக்கு. ஹைகோர்ட் வந்து அதுக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டேவை இப்போ வெக்கேட் பண்ணியாச்சு. என்ன சார் நடக்க வாய்ப்பு இருக்கு எலெக்ஷன் கமிஷனை பொறுத்த வரைக்கும்? ஸோ கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் போவாங்க. எடப்பாடி டீம் போகாம இருக்க போகுது. போட்டார் ஓபிஎஸ் கேவியட் போட்டாரு, எடப்பாடி சுப்ரீம் கோர்ட் போகிறது. ஆனால் அதற்கு நடுவில் எலெக்ஷன் கமிஷன் வந்து இதை விசாரிக்க ஆரம்பிச்சதுன்னா, இப்போ எடப்பாடி எப்படி வந்து பொதுச் செயலாளராக வந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்டங்கள், ஜெயலலிதா கொண்டு வந்த சட்டங்களை திருத்தி 10 மாவட்ட செயலாளர்கள் முடிவு செய்தால் மட்டுமே அதை 10 மாவட்ட செயலாளர் ஏங்க என்ன வேடிக்கையா இருக்குங்க. எம்ஜிஆர் வந்து ஒரு சாதா தொண்டன் கூட வரலான்னு போட்ட சட்டங்க அது. இருக்கிறதுலே பைலாஸ்ல சிம்பிள் பைலா ஏடிஎம்கே மட்டும்தான். டிஎம்கே இந்த பைலாலாம் அந்த மாதிரி கிடையாது, ஒரு ஃபேமிலி மட்டும்தான் வர முடியும். அதிமுகவில் மட்டும்தான் ஒரு கட்சி தொண்டன் கூட தலைவராக வரத்துக்கு ஒரு உதாரணம் அதிமுக தான். அந்த சட்டத்தை மாற்றி திருத்தி பண்ணி நீங்கள் உங்களோட கையாளை வச்சுட்டு உங்கள் ஆளுங்களை வச்சுட்டு பண்ணுறதை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா கட்சியில்? இது வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோன்னா, இது வந்து சேலஞ்ச் பண்ணார் கேசி பழனிசாமிலாம் சேலஞ்ச் பண்ணிருக்காரு, புகழ்ந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சேலஞ்சை வந்து எடுத்தது வச்சுக்கோங்க, எலெக்ஷன் கமிஷன் முதல் அடி வரப்போகிறது அதிமுகக்கு தான் வரும், எடப்பாடிக்கு தான் வரும். சின்ன முடங்க வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்களா, இது சட்ட நெறிமுறைக்கு உட்பட்டு நடத்தப்பட்ட தேர்தல் இல்லை அப்படின்னு விளக்கமா அதை பத்தி டீட்டெயிலா போயிருக்காரு. டீட்டெயிலா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க எலெக்ஷன் கமிஷனுக்கு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்தாலே தெரியுது எவ்வளவு கோல்மால் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ எடப்பாடி மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் இவங்க பண்ணல, அதிமுக காக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு முறையில புகழேந்தி கேசி பழனிசாமி எல்லாம் கொடுத்த ரிப்போர்ட் எலெக்ஷன் கமிஷன் முன்னாடி இருக்கு. அந்த ரிப்போர்ட்ல இருக்க டீட்டெயில்ஸை படிச்சு பார்த்தாலே உங்களுக்கு விவரமா தெரியுது எப்படி எல்லாம் கோல்மால் பண்ணிருக்காங்கன்னு. ஸோ எடப்பாடி வந்து இதுல இருந்து அவ்வளவு ஈஸியா கடந்து வர முடியும்னு அர்த்தம் இல்லை. அதாவது எடப்பாடிக்கு இது போதாத காலம், கண்டிப்பா போதாத காலம். ஒண்ணு பாஜக சொல்றபடி கேட்டு அனுசரிச்சு போனார்னா கட்சிக்கு நல்லது, அவருக்கும் நல்லது. இல்லைன்னா அவருக்கு பதவியும் போயிடும், ரெய்டும் வரும், பல்வேறு சிக்கல்களும் வரும். ஏன்னா பாஜக அசுர பலம் பொருந்தி ஒரு கட்சிங்க, அதை எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது.
அவங்க சொல்றாங்களாம் திமுக எதிர்க்கிறது கூட்டணி தேவைன்றாங்களாம். இவங்க கூட்டணி வேணான்றாருன்னா கூட்டணிக்கு உண்டான எப்படி வரவழைக்கணுமோ அந்த முறையில வரவழைக்கிறது அவங்க தயாரா இருக்காங்க. எடப்பாடியா அதிமுகனா அதிமுக தான். ரெட்டை இலை சின்னம் தான் முக்கியம். பாஜகவுக்கு வேணுங்கிறதுல ரெட்டை இலை சின்னம் தான். அது தலைவர் முக்கியம் இல்ல. செங்கோட்டை தலைவரா போடுவோம், ஓபிஎஸ் தலைவரா போடுவோம், யாருன்னா தலைவரா போடுவோம், எல்லாம் உள்ள கொண்டாந்துருவோம். முதல்ல இருந்து இப்ப இல்ல 10 வருஷம் அமித்ஷா சொல்லிட்டு இருக்காரு கூட்டணி வேணும், பலமான கூட்டணியா இருக்கணும், ஒன்றுபட்ட அதிமுக இருக்கணுங்கிறது இன்னைக்கு சொல்றவே இல்லை, 10 வருஷம் சொல்ற மேட்டர் அது. அந்த செயல்படுத்தக்கூடிய காலம் வந்தாச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்தாச்சு. பாஜக அதுக்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கி விட்டது. அந்த தொடக்கத்தின் ஆரம்பம் தான் செங்கோட்டையன். ஓகே சார், விஜய் ஏடிஎம்கே கூட போகக்கூடாதுங்கிறதுல பாஜக ரொம்ப உறுதியா இருக்காங்க போல இருக்கே. கண்டிப்பா உறுதியா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா விஜயும் அதிமுக சேர்ந்தா ஒரு ஸ்ட்ராங்கா அணி வந்து ஆட்சி அமைச்சிரும். அப்ப தமிழ்நாட்டில் பாஜக எப்படி வளர்க்குறதுங்க? தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்கணுங்கிறதான அவங்களோட எண்ணம். எப்படியாவது உள்ள நுழைக்க பார்க்கணும் தானே. ஒரு 20-30 எம்எல்ஏ வரணும்னு பாக்குறாங்க. அதுக்கு அதிமுக கூட்டணி அமைச்சாதான் முடியும். நீங்க விஜயும் அவங்களுக்கு கூட்டணி அமைச்சு நீங்க போய் டிஎம்கே எடுத்தா மட்டும் போதுமா அவங்களுக்கு? அப்ப எதுக்கு சும்மா வேடிக்கை பார்க்கறதா, ஸ்பெக்டேட்டரா இருக்க போறதா? பாஜக ஸ்பெக்டரா இருக்க போறது இல்ல, பிளேயரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சிக்ஸர் அடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க வந்து கேலரியில உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போங்கன்னா வேடிக்கை பார்த்து போறதுக்கு பிஜேபி இருக்கு இல்ல. அவங்க பிளேயரா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, கேப்டனா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அவங்க வந்து வேடிக்கை பார்க்குற அம்பையரா இருக்க போறது இல்லை. ஆகவே விஜய் அதிமுக கூட்டணி சேர விடாமல் தடுப்பதில் டெல்லி மும்முரம் காட்டுறதான கண்டிப்பா மும்முரம் காட்டுறது. அதுக்கு உண்டான வேலையை பண்றதா முதல்ல இப்போ விஜயை பக்கம் அந்த பக்கம் இழுக்கிறதுக்கு தான் ஒய் பிளஸ் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது விஜய்க்கும் சில நெருக்கடிகள் கொடுக்கப்படலாம். ஏன்னா விஜய் இப்பதான் கேமுக்கு வந்திருக்காரு. ஒரு பூச்சாண்டி காட்டினா பயந்துருவாருன்னு நினைக்கிறேன். அது உண்மையா பையன் நமக்கு தெரியாது. விஜய் வந்து சினிமால இருக்கும்போதே அவரு ஷூட்டிங்ல இருக்காரு. இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் அவர் வந்து கார்ல கூட்டு போறாங்க, என்ன வந்து ஒரு கொலை கைதியை கூட்டு போற மாதிரி கூட்டு போயிருக்காங்க. ஏகப்பட்ட நெருக்கடியையும் விஜய் சந்திச்சிருக்காரு. மேலும் பாஜக வந்து விஜய்க்கு நெருக்கடி கொடுத்தா அது சிம்பத்தியா தானே உருவாகும். அது அப்ப விஜய் தனி மனிதர், இப்ப கட்சி தலைவர், ரெண்டுக்கு வித்தியாசம் கொண்டீங்க. தனி மனிதனாக விஜய் மீது தொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தங்கள், கட்சி தலைவராக கொடுக்கப்பட்டது அழுத்தங்கள் டிஃபரெண்ட். இப்ப விஜய்க்கு யாருங்க ஆதரவு? திமுகவா, அதிமுகவா, பாஜகவா, காங்கிரஸா, பிசிகவா? மக்கள் ஆதரவுங்கிறாங்க. மக்கள் ஆதரவு வந்தாதான் தெரியும் உங்களுக்கு. தேர்தலை சந்தித்த பிறகுதான் மக்கள் ஆதரவு வரும். அந்த மக்கள் ஆதரவு வரதுக்கு முன்னாடி நீங்க தொந்தரவு கொடுத்து அவரை வந்து வழி கொண்டு வச்சுட்டாங்கன்னா பாஜக நான் சொல்ற மாதிரி நீங்க யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் பிஜேபியை நீங்க வந்து அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண முடியாது. அது பல்வேறு வகையில் சிந்திக்கிறது. முதல் சிந்திக்கிறது பாஜக அதிமுக கூட்டணி வேணும். 2வது அதிமுக விஜயோட போகக்கூடாது. 3வது திமுகவை ஆட்சி விட்டு இறக்கணும். 4வது அதிமுக பாஜக கூட்டணி அரசாங்கம் தமிழ்நாட்டில் வரணும் 26ல். இந்த அஜெண்டாவை நோக்கி தான் பாஜக போயிட்டு இருக்கு. பாஜக அதிமுக கூட்டணியில வேற யார் சார் இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா பாமக, விஜயகாந்த், கிருஷ்ணசாமி, ஜி.கே. வாசன், இவங்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் இப்போ ஒரு 15 சீட்டு டிடிவியால ஜெயிக்க வைக்க முடியும். அவரால் ஜெயிக்க முடியலனாலும் அதிமுகவை தோக்கடிக்க முடியும். அதிமுக தோக்கடிக்க முடியும். இப்ப கூட சேர்ந்தாங்கன்னா அந்த சீட்டு 15 சீட்டு வரும். சட்டசபை தேர்தல் வரைக்கும் ஒரு 10-20 சீட்லாம் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். பார்லிமெண்ட் மாதிரி கிடையாது, ஒரு முக்கியமான நம்பர். ஒரு 10 சீட்ல 20 சீட்ல அதிமுக ஜெயிச்சா கூட மந்திரி சபை அமைக்க முடியும். அதுக்கு இந்த கூட்டணி கட்சிகள், உதிரி கட்சிகள் எல்லாம் உதவும். ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் உதவி ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த கூட்டணி அமைந்து ஒரு ஆட்சியை பிடிச்சா கூட எப்படியும் அடுத்த ஆட்சி கூட்டணி ஆட்சி தான் பேசிட்டு வராங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஏன்னா ஒரு பலம் பொருந்திய ஒரு மெஜாரிட்டியா வரதுக்கு அதிமுக பலம் இருக்கானா இருக்கிறதா மாதிரி எனக்கு தெரியல. அதில் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ கிடையாது. ஸ்டாலினுக்கு இருக்கிற பலம் கூட எடப்பாடி கிடையாதுன்னு சொல்றாங்க. ஸ்டாலினுக்கு இருக்கும் பலம் அதிமுக எடப்பாடிக்கு இருக்கானா கிடையாது. அதனாலதான் இவர் கூட்டணி நம்பி போகணுங்கிற ஒரு எண்ணத்தில் டெல்லி இருக்கு. டெல்லியோட கள நிலவரம் டெல்லிக்கு எல்லா ரிப்போர்ட்டும் வந்தாச்சுங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு அப் டு டேட் இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துருக்கு. ஸோ ஸ்டாலினை எதிர்க்கிறதுக்கு ஒரு வலுவான கூட்டணி தேவைன்னு டெல்லி நினைக்குது. அதுக்கு வரலைன்னா வரவேற்கிறதுக்கான என்ன ஏற்பாடோ அது பண்ண தயாரா இருப்பாங்க. அதாவது பாஜக எடப்பாடிக்கு 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஒன்னு எங்க கூட வந்துருங்க, இல்லாட்டினா நீங்க காணாம போயிடுவீங்க. இந்த 2 ஆப்ஷன் தானா? கண்டிப்பா. இல்லைன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இன்கம் டேக்ஸ், அதுக்கு இது ஊழல், லஞ்ச ஊழல் எல்லாம் போட்டு காலி பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் அவரே கட்சி விட்டு போற மாதிரி ஆயிடும். அதுக்கு வேண்டாங்க, நாங்களே உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி தரோம். ஏன்னா அந்த 4 வருட ஆண்டு காலம் பாஜகவோட தயவுல தான் எடப்பாடி முதலமைச்சராக இருந்தான்னு எல்லாருக்குமே தெரியும்.
சின்ன குழந்தை கூட தெரியும். அந்த 4 வருட ஆண்டு காலம் உங்களை ஆட்சியில் உட்கார வச்ச பாஜகவில் உங்களை திருப்பி உட்கார வைக்க முடியும்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதிர்த்து செயல்பட்டீங்கன்னா உங்களை காணாமல் போகிறதுக்கும் பாஜக தயாராக. ஓகே சார், பார்க்கலாம் சார். குறிப்பாக வந்து அதிமுக பாஜக கூட்டணி உருவாவதற்கு பல்வேறு முயற்சிகளை வந்து பாஜக தரப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் அமித்ஷா போக வாய்ப்பு இருக்கு. எடப்பாடி என்ன பண்ண போறாருன்னு தெரியல. குறிப்பாக எடப்பாடி இன்னைக்கு வரைக்கும் ரொம்ப ரொம்ப அமைதியா இருப்பாரு. நாமளும் அதிமுக வட்டாரங்களில் எடப்பாடி அறிந்தவர்கள்ட்ட விசாரிக்கும் போது எடப்பாடியில் ரொம்ப ஸ்டபோனா இருக்காரு, பாஜக கூட போகமாட்டாருன்னு சொல்றாங்க. காலம் ரொம்ப ரொம்ப விசித்திரமானது. தேர்தல் நெருக்கத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். அரசியல் களத்தில் நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லைன்னு சொல்லி கூட்டணியை மாறின சம்பவங்கள்லாம் தமிழ்நாடு நிறைய பார்த்துருக்கு. எலெக்ஷன் இன்னும் 1 வருஷம் இருக்கு. என்னமோ ஒரு 6 மாசத்துல ஒரு 4 மாசத்துல எலெக்ஷன் வர மாதிரியான ஃபீலிங்லாம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன நடக்குதுங்கிறத வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். பேசுவதற்கு நிறைய இருக்கு. நேரில் பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி.